சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி இரவு 11:25 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதி ஆனது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் காலை 6:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 6:30 வரை, அதாவது பூசம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொன்னா, இந்த வியாழக்கிழமை நாளிலே பூசம் நட்சத்திரம் என்பது இணைகிறது அல்லவா, அந்த நாளைத்தான் குரு புஷ்ய யோகம் என்று சொல்வார்கள். பூசம் நட்சத்திரத்திற்கு புஷ்யம் என்று பெயர். இதுல என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, இந்த குரு சொல்றோம் இல்லையா, பிரகஸ்பதி, அவருடைய ஜென்ம நட்சத்திரமே இந்த பூசம் என்பதுதான். ஆக அதே மாதிரிதான் சனிக்கு பார்த்தோம்னா சனி ரோகிணி யோகம்னு கொடுத்திருப்பார். சனியினுடைய ஜென்ம நட்சத்திரம் என்பது ரோகிணி. ஆக சனிக்கிழமை நாளிலே ரோகிணி நட்சத்திரம் என்பது வருவதும் மிக விசேஷமான காலம். அதே போலத்தான் இந்த வியாழக்கிழமை நாள் துவங்கும் போது ஒரு பூச நட்சத்திரம் என்பது இருந்தால் அதுவும் மிக விசேஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாள்ல என்ன பண்ணணும் சொன்னா, நம்முடைய ஆசிரியர்களை நினைத்து வணங்க வேண்டும். பக்கத்துலதான் இருக்கார் நம்முடைய குருன்னு சொன்னா அவருக்கு சென்று நமஸ்கரித்து அவருக்குரிய மரியாதைகளை செய்ய வேண்டியது. குருவின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அனுகிரகமும் நிச்சயமாக இந்த நாளிலே கிடைத்துவிடும். இது போக இன்றைய தினமானது மகா துவாதசி, மகாலய பட்சத்திலே வரக்கூடிய துவாதசி என்பதால் மகா துவாதசி. இதனை எப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பாபநாசினி மகா துவாதசின்னே சொல்றார். ஆக இந்த நாள் என்பது நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இந்த நாள், இந்த துவாதசி திதி, மகாலய பட்சத்திலே வரக்கூடிய துவாதசி திதி என்பது யதி மகாலயம் அல்லது சந்நியஸ்த மகாலயம் என்று சொல்லுவார்கள். யத்தின்னு சொன்னா அந்த சாமியார் சன்னியாசிகள் அப்படின்னு சொல்றோம். அந்த சந்நியஸ்த மகாலய நாளாகவும் இது அமைந்திருக்கிறது. ஒரு சந்நியாசி என்பவரை நாம் குருவாகத்தான் நினைக்கிறோம். இன்றைய தினம் வியாழக்கிழமை நாளாகவும் இருக்கிறது, சந்நியஸ்த மகாலய நாளாகவும் இருக்கிறது. ஆக நீங்கள் யாரை ஆச்சாரியனாக நினைக்கிறீர்களோ, இந்த ஆச்சாரியன் இப்பொழுது உயிரோடு இல்லை அப்படின்னு எடுத்துட்டா அவரை நினைத்து வணங்க வேண்டியது. அந்த குருவினுடைய அனுகிரகமானது இந்த நாளிலே நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும். இது போக இந்த நாளானது ஸ்ரீ போதேந்திராளுடைய ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:04 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:47 சந்திர உதயம் என்பது அதிகாலை 3:42 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:33 முதல் 3:03 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:01 முதல் 7:31 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:02 முதல் பகல் 10:32 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கார். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம், பகல் 2:03 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஒரு தகவலாக, இதனை ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம், ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம். ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா,
இடது கை பழக்கம் என்பது நன்மையா தீமையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பொதுவா எதை கொடுத்தாலும் வலது கையில தான் கொடுக்கணும், எதை வாங்கினாலும் வலது கையில தான் வாங்கணும்னு சொல்லுவா தெரியுமா? நம்ம எதையோ போய் கொடுக்க போறோம்னு சொன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்டை நீட்டினாங்கன்னா என்ன இடது கையை போய் நீட்டுற அப்படிங்கிற மாதிரி டகால்னு கொடுக்காம கையில இழுத்துப்பா. அல்லது வாங்கும் பொழுது கூட இடது கையால் கொடுத்தா கூட என்ன இடது கையால போய் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி தவறாக நினைப்பார்கள் தெரியுமா? இது எதனால் அப்படின்னு சொன்னா, இடது கை என்பது பொதுவா சொல்றேன் நான், பொதுவா இது கொஞ்சம் கலோக்கியலா இருந்தா கூட எல்லோருடைய மனதிலும் அடிப்படை சிந்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இடது கை என்பது அந்த மனித கழிவுகளை கழுவக்கூடிய ஒரு அலம்பக்கூடிய ஒரு கையாக இருக்கிறது. அதனாலதான் அது யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் தப்பா சொல்லிட்டு இருக்கா. அதுவும் நம் உடலிலே இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தானே, சுத்தம் செய்யறதுன்னே கூட வச்சுக்கலாம் இல்லையா? எதற்காக அதனை தவறாக கருத வேண்டும்? அதனை தவறாக கருத வேண்டிய அவசியமே இல்லையே. அது போக இன்றைய தினத்துல பார்த்தோம்னா யாரும் அந்த கையை யூஸ் பண்ணி அதை சுத்தம் பண்றதே இல்லை, அலம்புறதே இல்லை. அதுக்குன்னு தனியா ஏதோ ஒரு வாஷர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்க, வாஷ் பண்றதுக்குன்னே தனியா ஒரு விஷயத்த வச்சிருக்கா. அதை கூட எப்படி எடுத்து யூஸ் பண்றான்னு பார்த்தா வலது கையாலதான் எல்லாருமே எடுத்து அலம்பிக்கிறார். ஒரு காலத்துல பார்த்தோம்னா இடது கை என்பதுதான் அந்த கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கையாக இருந்தது. ஆனால் இன்றைய தேதியிலே பார்த்தா யாருமே இடது கையை யூஸ் பண்றதே இல்லை. வெறும் வலது கையை எடுத்து வச்சுட்டுதான் அது ஒரு ஷவர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கா, அதை எடுத்து பிரஸ் பண்ணிக்கிறார், அதாலேயே அலம்பிக்கிறார். ஆக வலது கை தான் அதனை கழுவி அலம்புகிறது அப்படின்னு சொல்றதுனால வலது கையை போய் நாம் தவறாக நினைக்க முடியுமா? ஆக இடது கை பழக்கம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம இதை ஜோதிடவியல் ரீதியாகவும் அணுகலாம். சயின்ஸ் ரீதியா பார்த்தோம் சொன்னா அந்த மூளை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சிறு நரம்பு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. வலது பக்கம் ஷார்ப்பா இருக்கிறவளுக்கு இடது பக்கம் கையெல்லாம் செயல்படும், இடது பக்கம் ரொம்ப பலமாக இருக்கும் சொல்லுவா. இடது பக்க மூளையிலே வேலை செய்யும் பொழுது அது வலது பக்கம் நன்றாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பொதுவா எல்லாருக்கும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த பிரெயின் தான் ரொம்ப நன்னா ஒர்க் பண்ணும். அதனால இவர்களுக்கு வலது கைங்கிறது ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பா. அதே நேரத்திலே இந்த இடதுகை பழக்கம் அப்படிங்கிறது நன்மையா தீமையான்னு சொன்னா இது நன்மைதான் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் அழகா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எல்லாத்தையும் அதிகமா யூஸ் பண்றாரு, லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எல்லாத்தையும் ஈஸியா எடுக்கிறாரு. இப்ப நம்ம அழகா லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு வரும்பொழுதே நமக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது. இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லயே பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் பண்றவர்களாகட்டும் அல்லது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆகட்டும், இவர்கள்லாம் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருந்திருப்பார்கள். சௌரவ் கங்குலியிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாருமே பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எல்லாருமே பார்த்தோம்னா மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மிக வலிமை அப்படிங்கிறது இருக்கு. உடல் வலிமையிலே அந்த இடதுகை மிகவும் வலிமை பொருந்தியதாக இருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது இதனை ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த 3ஆம் பாவகம் என்பதும் 11ஆம் பாவகம் என்பதும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்றிருக்கும். 11ஆம் பாவாதிபதி 3லே அமர்ந்திருந்தாலும் அல்லது 3ஆம் பாவகாதிபதி 11லே அமர்ந்திருந்தாலும் அல்லது அதன் மீது இதனுடைய தாக்கம் என்பது விழும் பொழுது அவர்கள் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 11 அப்படிங்கிறது ஒரு வெற்றியை தரக்கூடியது. 3ஆம் பாவம் என்பது தோல் வலிமையை தரக்கூடியது, தன் முயற்சியால் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால்தான் அவங்க அவங்களுடைய வீரம் வேகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தைரியஸ்தானம் சொல்றா. 3ஆம் பாவத்தை வீரஸ்தானம், இந்த தைரியஸ்தானம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு வேகம் நிறைந்த ஒரு முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த 3ஆம் பாவகம் என்பது அமைந்திருக்கிறது. அது வெற்றியை தரக்கூடிய 11ஆம் பாவத்தோடு ஒரு தொடர்பினை கொள்ளும் பொழுது அவர்கள் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆக இடதுகை பழக்கம் என்பது நன்மையா தீமையா அப்படின்னு சொன்னா சர்வ நிச்சயமாக அது நன்மைதான். ஆனால் அதே நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் உணவருந்தும் பொழுது வலது கையால் தான் உணவருந்த வேண்டும். இதிலே சந்தேகம் எதுவும் இல்லை. ஏன்னா ஜோதிடவியல் ரீதியாகவே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உடலினுடைய வலப்பக்கம் அப்படின்னு வரும் பொழுது வலதுபுறம் சூரியனுடைய ஆதிக்கம் என்பது நிறைந்திருக்கும், இடதுபுறம் என்பது சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது நிறைந்திருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வலது கரத்தால் உணவினை அருந்தும் போதுதான் அது ஈஸியா ஜீரணமாகும் அப்படிங்கிறதையும் சொல்றா. ஜீரணமாகிறது மட்டுமல்ல, நம் உடம்பிற்கு தேவையான அத்தனை சக்தி வலிமை அத்தனையையும் கொடுக்கும். வலது கையால் உணவு அருந்தும் போதுதான் அவருடைய உடல் என்பதும் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். ஆக உணவருந்தும் பொழுது நிச்சயமாக இடது கையால் உணவருந்த கூடாது. கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அவர்கள் வலது கையால் தான் உணவினை அருந்த வேண்டும். அதே மாதிரி யாருக்கோ ஏதோ ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது
பொதுவா சொல்லுவா தெரியுமா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதே மாதிரிதான் இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாது, அப்படியே தான பிரபுவா இருப்பான், எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. லெப்ட் ஹேண்ட்ல நீங்க டக்குன்னு எடுத்தா கூட எடுத்து வலது கையிலே மாற்றி அதனை கொடுக்க வேண்டியது. வலக்கரத்திலே மகாலட்சுமியானவள் குடியிருக்கிறார் அப்படின்னே சொல்றார். ஸ்ரீதேவி, அந்த ஸ்ரீதேவியுடைய அக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மூத்த தேவி ஜேஷ்டா தேவிங்கிறவர் இடது கையிலே குடியிருப்பதால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, யாருக்கோ ஏதோ ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது, இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு சொல்றேன், இடது கையால் டக்குன்னு அந்த பொருளை நீங்க எடுத்தா கூட அது வலது கைக்கு தெரிந்து அந்த வலது கையினால் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் வலது கைக்கு கொடுக்கிறது, வலது கையால கொடுக்கிறது இடது கைக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இடது கையால் எடுக்கும் பொழுது அதனை வலது கரத்திலே கொடுத்து வலக்கையால் தான் கொடுக்க வேண்டும். இதனையும் நினைவிலே கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.